பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலும் கூட ரொம்ப அவசியமான ஒரு வார்த்தை. இதோ லூக்கா 18:41 வாசிக்கிற கவனித்து பாருங்க. பைபிள்ல, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை சர்வசாதாரணமா தெரியும். ஆனா இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க இந்த மாதிரி ஒரு ரிப்ளையை ஆண்டவர் கொடுக்கறது கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஜெபத்தை நாம் செய்வது கிடையாது. ஏதாவது ஒரு ப்ரேயர் பாயிண்ட் கொடுக்கும் போது எனக்கு அவ்வளவு போராட்டமா இருக்கும். கர்த்தருடைய சமூகத்துல இருந்து அந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸை குறிப்பா தேசத்துக்காக ஜெபிக்கும் போது இல்ல குடும்பத்துக்காக ஜெபிக்கும் போதோ அந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸ் இதுக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர், இந்த காரியத்துக்காக ஜெபிங்க சிஸ்டர்ன்னு கொடுத்தா ஜெபிக்க வேண்டியதுக்கு ஜெபிக்க மாட்டாங்க, மற்ற எல்லா காரியத்துக்கும் ஜெபம் பண்ணுவாங்க. அங்க போய் உட்கார்ந்து, ஆண்டவரே பிரதர் எங்களுக்கு நீங்க ஊழியக்காரனா கொடுத்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம், பிரதர் ஆசீர்வதிங்க, எனக்கான ஜெபம் நடக்கும். எங்க தேசத்துக்கான ஜெபம் நடக்கிற இடத்துல ரயில் பிரயாணத்துக்காக, ரயில் பாதுகாப்புக்காக அதிகம் ஆக்சிடென்ட் நடக்குது இல்லையா? அப்படிப்பட்ட ஜெபத்தை செய்யுங்கன்னு சொன்னா எனக்காக ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. அது தவறு. பிரியமான ஜனமே, கருத்துள்ள ஜெபத்தை நாம் செய்ய வேண்டும். இங்க பாருங்க, அந்த மனுஷன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு சொல்லி மேல இருக்கிற வசனத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு இயேசு கிறிஸ்து நின்று அடுத்த செகண்ட் இயேசு மறுபடியும் கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு அப்படின்னா, நான் உனக்கு என்ன செய்ய வேணும், நான் உனக்கு என்ன செய்யணும். அந்த ஒரு வார்த்தை கேட்ட அடுத்த நொடி, ஆண்டவரே இதோ இதெல்லாம் அப்படின்னு சொல்லி முதல்ல அப்படி தேவையில்லாத விஷயத்தை பிடிச்சு பேசல அந்த மனுஷன். ரெண்டாவது, கேட்ட அடுத்த செகண்ட் அழுகல, புலம்புல. அது என்ன செய்யறாரு? கடைசியா ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறார். மறுபடியும் வாசிக்கிற கவனித்து பாருங்க. 41 3வது வரி, ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும். சிம்பிளா சப்ஜெக்ட் இதுதான். கருத்தா ஜெபம் பண்றாரு, கருத்தா கேட்கிறாரு. ஆண்டவரே நான் பார்வை அடையணும், நான் பலப்படணும், எனக்கு சுகம் வேணும், என்னை ஆசீர்வதியும். எதுல? பொருளாதாரத்துல என்னை ஆசீர்வதியும், மொட்டையா ஆசீர்வதியும். சில பேர் எதுல ஆசீர்வதிக்கணும்? இயேசு கிறிஸ்து, என்னுடைய பொருளாதாரத்துல ஆசீர்வதிங்கப்பா, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆசீர்வதிங்க. இதோ ஆண்டவரே என் பிசினஸ்ல ஆசீர்வாதத்தை கொடுங்க, என்னுடைய வேலை ஸ்தலத்துல ஆசீர்வாதத்தை கொடுங்க, என் குடும்பத்துல சமாதானம் ஆசீர்வாதம் உண்டாயிருக்கட்டும், என் தேசத்துல இந்த காரியத்துல எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க ஆண்டவரே, என் திருச்சபையில இந்த சபையில இந்த விஷயத்துல எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. எந்த விஷயங்கிறத கர்த்தருடைய சமூகத்துல நீங்க தெரியப்படுத்த வேண்டும். நீங்க நினைக்கலாம், ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும்ல. ஆமா, இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லாம் தெரியும். நம்முடைய தேவைகள் எல்லாம் அறிந்திருக்கிறார். எல்லாமே ஓப்பனா அவருக்கு தெரியும். ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்றாரா இல்லையா? ரெண்டாவது, எலியாவை போல கருத்தா என்ன காரியமோ அதுக்காக நம்ம வேண்டுதல் பண்ணணும். அதை சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். போக்கஸா ஜெபிக்கணும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுக்கு சரியா கருத்தா ஜெபிக்க தெரிய மாட்டேங்குது. ஜெப குறிப்பு கொடுத்தாலோ இல்ல வேற ஏதாவது ஜெபம் பண்ண சொன்னாலோ வேற எங்கெங்கயோ போய் ஜெபம் பண்றோம். சரியான பாயிண்ட்டுக்காக ஜெபிக்க மாட்டேங்கிறோம். இதுல என்ன தெரியுமா நடக்கும்? முதல்ல இந்த தடுமாறும் போது, இந்த மாதிரி பாயிண்ட்டுக்கு ஜெபிக்காம வேற எங்கெங்கயோ போகும்போது மனசுக்குள்ள நமக்கு முதல்ல தடுமாற்றம். ரெண்டாவது, சுற்றி இருக்காங்கல்ல நிறைய பேர், அவங்களும் தடுமாறுவார்கள். இதுல என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு மன ஜெபம் இல்லாம போயிடும். ஒரு மனதோடு ஜெபிக்கும் போதுதான் இடத்துல ஒரு பெரிய அசைவை நாம் பார்க்க முடியும். பிரியமான ஜனமே, இந்த மனுஷன் இதோ தெளிவா கேட்கிறாரு. இது நிமித்தம் இதோ அந்த மனிதன் பார்வையடைகிறார், கர்த்தருடைய சமூகத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார். இனி வரக்கூடிய நாட்கள்லயாவது தயவு செய்து கருத்தா ஜெபம் பண்ணுங்க. எதுக்காக ஊழியக்காரங்க ஜெபம் பண்ண சொல்றாங்களோ, எதுக்காக நீங்க ஃபாஸ்டிங் பண்ணி ஜெபிக்க உட்கார்ந்து இருக்கிறீங்களோ, அந்த ஜெபத்தை கர்த்தருடைய சமூகத்துல தெளிவாய் ஒப்பு கொடுங்க, தெளிவா சொல்லுங்க, தெளிவா சொல்லி கேளுங்க. கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து உயர்த்துவார், பலப்படுத்துவார், பாதுகாத்துக் கொள்ளுவார். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேளைக்காக ஸ்தோத்திரம். சொல்லப்பட்ட அந்த வசனத்தின்படி ஆண்டவரே, இனி வரக்கூடிய நாட்கள்ல நாங்க உங்களுடைய சமூகத்துல இதோ கருத்தாய் ஜெபிக்க கர்த்தர்களுக்கு கிருபை தாரும். கருத்தாய் ஜெபித்த எலியாவை ஆசீர்வதித்தது போல, கருத்தாய் ஜெபித்த இந்த பருத்திமேவை ஆசீர்வதித்தது போல எங்களையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.